Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard maths quarterly exam government official original question paper தான் பார்க்க போறோம். இந்த question paper வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்ட question. இதில் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே இம்பார்ட்டன்டான क्वेश्चंस தான். சோ இது எல்லாமே பாத்துருங்க. ஆல்ரெடி குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மார்க்ஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கோம். 11த்துக்கும் சொல்லியிருக்கோம், 12த்துக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் 3-in-1 கொஸ்டின் பேப்பர் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டோட கம்பேரிசன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன மாதிரியான 5 மார்க்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 20ல் 15லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே பாருங்கள். இது வந்து 2 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் இது எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்டு வீடியோ லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மினிமம் இதில் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 3 to 4 2 மார்க்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் 3 to 4 3 மார்க்ஸ் இது எல்லாமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிங்க. இனிமேல் தான் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மினிமம் பாருங்கள். இது எல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் வந்து இதில் ஒரு 3 to 4 5 மார்க்ஸாவது நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ஒரு 3 to 4 கொஷின்ஸாவது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 2 டிஸ்ட்ரிக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த யூனிட் அந்த மந்த்லி டெஸ்ட்டு குவார்ட்டர்லி கொஷின் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே பாருங்கள். அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். ஈவன் நேற்று வந்து ஃபிசிக்ஸ் நடந்துச்சு. அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? டஃப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? பப்ளிக்லையும் அதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் காமனான கொஸ்டின் தான். சரிங்களா? அதனால் டஃப்பாக கேட்க மாட்டாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சென்டர் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் எல்லாத்துக்கும் மிங்கிள் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ குவார்ட்டர்லி அப்படிங்கிறது நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கான கொஷினு. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவை. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. இன்னும் நமக்கு வந்து ஆஃப் இயர்லி இருக்குது, ரிவிஷன் இருக்குது. அதுக்குள்ளே அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன விடும் மைண்டில் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.